இப்போ தமிழக அரசியலில் அதிகமாக பேசக்கூடிய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ண கையோட வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த இயக்கம் ஆரம்பித்த 24 மணி நேரத்தில் 13 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கள் எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறது எனக்கு இன்னுமே வந்து அதிக பொறுப்புணர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நான் வந்து இதை சடனாக எந்த பிளான் பண்ணி நான் வந்து ராஜினாமா பண்ணலை. ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் வந்து 18 மாதமாக நான் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அவர் பேசியிருக்காரு. இப்போ பிஜேபியிலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம அண்ணாமலை இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து சமீபமாக இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக இப்போ மக்கள் வந்து ஒரு 7 கோடி இருக்க மக்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் 5 கோடி வாக்காளர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெர்மனன்ட் எம்எல்ஏ பெர்மனன்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. என்னே எடுத்துட்டால் நானும் பெர்மனன்ட் லீடராக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதாவது எம்எல்ஏ வந்து எலெக்ஷன் நிற்க போகிறவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்கு, கவுன்சிலர் நிற்க போகிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ட்ரைனிங் கொடுத்து முறையாக அவங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பேரில் வந்து ஒரு சென்டர் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும், அதை ஆரம்பித்து அந்த சென்டரில் வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அரசியல் நிற்க வைக்கிற போகிறதாகவும் சொல்கிறாரு. இவரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2031 அரசியல் காலம் தான். அப்போ தான் அவங்களோட கட்சி வந்து போட்டியிட போகிறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய டெக்னோக்ராட்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து ஃபாரின் போகிறோம் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்குது, சாம்சங்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு தமிழன் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையுமே உள்ளே கொண்டு வந்து அவங்களோட ஆதரவும் நம்ம இதுக்கு இருக்கணும். எல்லாருமே நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாரோட ஒரு பங்களிப்பும் இந்த வந்து நம்ம கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசியிருக்காரு. எல்லாரோட திறமையை நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. 31 தேர்தலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.